இந்தாங்க, எல்லாம் தயாராயிடுச்சு. இப்ப நீங்க பூஜை ஆரம்பிக்கலாம். ரோகிணி எந்த நேரத்துலயும் இங்க வரலாம். இப்போ இந்த மாதிரி நேரத்துல நான் எப்படி பூஜையை ஆரம்பிக்கிறது? அது நான் ரோகிணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரோகிணி வந்த உடனே நான் பூஜையை ஆரம்பிச்சிடுறேன். ரோஹிணிக்காக காத்துட்டு இருக்கீங்களா? எதுக்காக? அதாவது ரோகிணிய சித்தார்த்தும் ஒரு வேலையை வெளியே போயிருக்காங்க. இப்போ அவங்க வர நேரம் தான். அதான் அவங்க வந்த பிறகு பூஜையை ஆரம்பிக்கிறேனே. ஆனா சீமாக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ராவு காலம் வந்துடும். அதுக்குள்ள நாம பூஜையை முடிச்சாகணும்ல, இல்லைன்னா நல்ல நேரம் முடிஞ்சு போயிடும். இந்தாங்க, நீங்க பூஜை ஆரம்பிங்க. ஆமா சீமா, மோகினி சொல்றதும் சரிதான். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீயும் பிரேமும் அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணிடுங்க. அதுக்குள்ள அவங்களும் வந்துருவாங்க. நான் நினைச்ச மாதிரியே அந்த அம்மன் இனிமே சீமாவை காப்பாத்தாம போக போறா. ரோஹிணியும் சித்தார்த்தும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்க்கறேன். வாங்க. உள்ள வாங்க. பெரிய பாட்டி, இவங்க நம்ம கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. நாங்க தான் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு எங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். சொல்லுங்க, என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? அதாவது இதுவரைக்கும் நீங்க இப்படிதானே நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் தான் சூனியக்காரின்னு. ஆனா அது உண்மை இல்ல. இதோ இவங்க 2 பேரும் தான் சூனியக்காரிங்க. என் பிரஜைகள் எனக்கு அனுமதி வழங்கி விட்டார்கள் பிதாமகரே. அங்க தேசத்து பிரஜைகளின் மத்தியில் மாற்றம் நிகழ்ந்து விட்டது. உனது வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு ஒரு சரியான வாஸ்து காண தவறாதீர்கள். இவங்க 2 பேரும் இவங்களோட சக்திகளை அதிகப்படுத்திக்கிறதுக்காக என்னுடைய கணவரையே பலி கொடுத்துட்டாங்க. எல்லாரும் நான் சொல்றத நம்புங்க. இவங்க எந்த வீட்டை குறி வைக்கிறாங்களோ அந்த வீடு நாசமாயிடும்.
நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க எப்போ உங்க குடும்பத்துக்குள்ள வந்தாங்களோ அப்பவே இந்த குடும்பத்தோட சந்தோஷம் எல்லாம் பறி போயிருக்கும். இப்ப கூட நான் சொன்னதை நம்பல. வாங்க என் கூட என் கிராமத்துக்கு வாங்க, அங்க நிறையவே ஆதாரம் கிடைக்கும். இவங்க சொல்றது ரொம்ப சரிதான். இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய புயல் வந்துருச்சுதான். ஆனா அதுக்கு நாங்க காரணமே இல்ல. நீங்க தான் காரணமா இருக்க போறீங்க. நீங்க என்னோட அம்மாவை விதவை ஆக்குனீங்க. எனக்கு உயிரான அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சீங்க. இது எதுவும் உங்களுக்கு பத்தலையா? இன்னும் எதுக்கு எங்க மேல இப்படி பழிய போடுறீங்க? உங்க பழியெல்லாம் தூக்கி எதுக்கு எங்க மேல போடுறீங்க? இவ போய் சொல்றா. நீங்க யாரும் நம்பாதீங்க. நான் ஒண்ணும் போய் சொல்லல பாட்டிமா. நாங்க நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். இப்பவே இவங்களை நான் சூனியக்காரின்னு நிரூபிக்கிறேன். இந்த சூனியக்காரங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்க. என்னோட குடும்பத்தை எந்த ஆபத்திலையும் சிக்க விடக்கூடாது. சுனந்தாம்மா, மோகினி, 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்ப தாராளமா செய்யலாம். ரொம்ப நன்றி நிர்மலாம்மா. இந்த சூனியக்காரிங்க இவங்களோட மாயாஜாலத்தை வச்சு எதை வேணாலும் செய்வாங்க. ஆனா பவித்திரமான ஒரு இடத்துல இவங்க கால் எடுத்து வைக்க முடியாது. அதனால இப்ப நான் இவங்களுக்கு கொடுக்க போற பரீட்சையில இவங்க பவித்திரமானவங்கன்னா அதை நிரூபிக்க அம்மன் அறையில போய் இவங்க பூஜை பண்ணட்டும். அம்மனுக்கு முன்னால நின்னு சாமி கும்பிடுற தைரியம் உங்களுக்கு இருக்கா? இவ ரொம்ப பெரிய சிக்கல்ல என்ன மாட்டி விட்டுட்டா. நான் மட்டும் இதை செய்ய மாட்டேன்னு இப்ப சொன்னேன்னா இவங்க எல்லாருக்கும் என் மேல சந்தேகம் வந்துடும். இவ சொல்றத நான் ரொம்ப ஜாக்கிரதையா யோசிச்சுதான் செய்யணும். இவங்க இப்ப சொன்னதை நான் செய்ய தயாரா இருக்கேன். நான் பூஜை ரூமுக்கு போய் இப்ப பூஜை பண்றேன். இவ ஏன் இப்படி பேசுறா? இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? அம்மனோட பூஜை ரூமுக்குள்ள இவளால எப்படி போக முடியும்? ஆனா எனக்கு முன்னாடி நீங்க அந்த பூஜை அறைக்குள்ள போய் இப்பவே பூஜை பண்ணணும். என்ன இது? நான் எதுக்கு போகணும்? உனக்கு தானே பரீட்சை. நான் எதுக்கு பூஜை அறைக்கு போகணும்? எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு தெரியல. நீங்க பயப்படுறீங்களா? நீங்க பவித்திரமானவங்கன்னா போய் பூஜை பண்ணுங்க. முதல்ல நீங்க உள்ள போக, அதுக்கப்புறம் நான் பின்னாடியே வரேன். போக. என் பொண்ணோட புத்திசாலித்தனத்தை நான் எப்பவுமே சாதாரணமா எடை போடுறேன். பரவாயில்ல, சீமாவுக்காக இவ செஞ்சு வச்சிருக்க சதி வேலையில இப்ப இந்த பொம்பளை போய் மாட்டிக்க போறா. சரி, இதுக்கு நான் நிச்சயம் ஒத்துக்கிறேன். பூஜை அறை எங்க இருக்கு? அதோ அந்த பக்கத்துல இருக்கு. ரொம்ப நன்றிமா.
மாட்டி விட வந்திருக்க. இப்ப நீயே மாட்டிக்க போற. நீ சூனியக்காரி இல்லைன்னு சொன்னல, ஆனா எல்லாரும் அதை தான் நம்புவாங்க. இவங்க அந்த இடத்துக்கு போனது எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு அணிஞ்சு போயிடுச்சே. அப்படின்னா மோகினி சொல்றது சரிதான். இவங்கதான் சூனியக்காரி. சீமா என்னோட வேலையை பாதி முடிச்சிட்டா. அம்மனுக்கு நான் கொடுத்த பிரசாதத்தை எடுத்துட்டு போய் அம்மன் முன்னாடி வச்சதுமே அவங்க கோவத்துல தீபத்தை அணைச்சிருக்காங்க. ஆனா இனிமே தான் விளையாட்டே. என்னாலதான் விளக்கு அணிஞ்சதா நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்களா? இப்பவே விளக்கு ஏத்துறேன். இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. இவங்க ஏதோ மாய தந்திரம் எல்லாம் பண்றாங்க. உடனே அங்கிருந்து வெளியே வாங்க. நான் உங்களைத்தான் சொல்றேன். எங்களோட பவித்திரமான இந்த இடத்துல இருந்து உடனே வெளியே வாங்க. வாங்க. என்னோட கம்பெனி, என்னோட மொத்த ப்ராப்பர்ட்டிஸ், என்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் ஷாலினி பேருக்கு எழுதி வைக்க விரும்புறேன். ஒருவேளை நீ இப்படியே பேசிட்டு இருந்தனா, ஒருவேளை எனக்கு நோயே இல்லைனாலும் நான் दुर्गा देवी। जय दुर्गा देवी। வாங்கக்கா. இப்ப பாத்தீங்களா, உண்மை என்னங்கறத நீயே நிரூபிச்சிட்ட. நீ என்ன நினைச்ச, அம்மனை ஏமாத்த முடியும்னு பாத்தியா? நான் சூனியக்காரி இல்ல, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. நீங்க உங்க பசங்க கிட்ட கேளுங்க. அன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் நடந்துகிட்டு இருந்ததுல, அப்போ அவங்க கிட்ட இருந்து உங்க பசங்களை நான் தான் காப்பாத்தினேன்.
தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. போதும், நிறுத்து. இதுக்கு மேல பொய் சொன்னா அவ்வளவுதான். என் பசங்களை வச்சா பொய் சொல்ற? இன்ஸ்பெக்டர், இவங்களை இங்க இருந்து கொண்டு போங்க. உண்மை என்னன்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஜெய்ப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால். ஹலோ, ஓகே, தேங்க்யூ. உண்மை என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. உன்னோட அரண்மனையிலிருந்து மந்திர பூஜை பொருட்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, கடத்தப்பட்ட அந்த 2 குழந்தைங்களும் அங்கதான் இருந்திருக்காங்க. அந்த குழந்தைங்களை பலி கொடுத்து உன்னுடைய மந்திர சக்தியை அதிகப்படுத்த நினைச்சல, இனிமே உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இவளை இங்க இருந்து இழுத்துட்டு போங்க. நிர்மலாமா, நான் சொல்றத நம்புங்க. நான் ஒரு நிரபராதி. நான் சொல்றத நம்புங்க. நான் சூனியக்காரி இல்ல. இவங்க 2 பேரும் தான் சூனியக்காரிங்க. இந்த பொண்ணுதான் செத்து போயிடுச்சுல்ல? ஆனா இது எப்படி இங்க? இங்க பாருங்க, இது என்னோட பூனை இல்ல. நான் சொல்றத நம்புங்க. இது உன்னோட பூனை இல்லைன்னா எதுக்கு உன்னை காப்பாத்த முயற்சி பண்ணணும்? என்கிட்ட போய் சொல்லி தப்பிக்க பார்க்காத. இன்ஸ்பெக்டர் சார், முதல்ல இந்த அம்மாவை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. அதோட இந்த பூனையையும் உன் கூடவே கூட்டிட்டு போயிடு. மோகினி, என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் சார், நாங்க தான் சொன்னோம்ல, முதல்ல இந்த பொம்பளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. இவளை கூட்டிட்டு வாங்க. நிர்மலாமா, நான் சொல்றத கேளுங்க. நான் நிரபராதி, புரிஞ்சுக்கங்க. நான் சொல்றத நம்பாம நீங்க பெரிய தப்பு செய்யறீங்க. இவங்க தான் சூனியக்காரிங்க. நான் சூனியக்காரி இல்ல, நம்புங்க. ரோகிணி, என்ன மன்னிச்சிடுங்க மோகினி. அவங்க பேச்ச நம்பி நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுல உன்னோட தப்பு ஒண்ணும் இல்ல ரோகிணி. நான் தான் மோகினியை நம்பி இருக்கணும். அவளை நான் முழுசா நம்பி இருந்தா இது நடந்திருக்காது. சரி, இப்ப இந்த பேச்செல்லாம் விடுங்க. ஜானவி, போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. அப்படியே மோகினிக்கு மருந்து போட்டு விட்டுரு. இந்த காயத்துக்கு மருந்து போடலாம். ஆனா மனசுல ஏற்பட்ட காயத்தை என்ன பண்றது? மோகினி, இப்போ இங்க நடந்த எல்லா விஷயமும் எங்களோட விருப்பத்துக்கு அப்பாற்பட்டு தான் நடந்து முடிஞ்சது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க எல்லாரும் இப்படி பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு புது உறவு ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள எந்த விதமான சந்தேகமும் ஒளிவு முறைவும் இருக்கக்கூடாதுல்ல. அதனால தான் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தோம். சீமாக்கா, ரோஹிணி, உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. எனக்கு நல்லாவே புரியுது. ஒருவேளை உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா நானும் நம்பிருக்கவே மாட்டேன். எனக்கு யார் மேல வருத்தம் தெரியுமா? அமர் மேல மட்டும்தான். இங்க பாருங்க அமர், உங்க வாழ்நாள் முழுக்க என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல,
ஆனா உங்களுக்கு என் மேல துளி கூட நம்பிக்கை இல்லைல்ல? எல்லா உறவுகளுக்கும் அடித்தளமா இருக்கிறது நம்பிக்கை மட்டும்தான். எந்த உறவுல நம்பிக்கை இல்லையோ அந்த உறவு கண்டிப்பா நீடிச்சு நிலைச்சிருக்காது. அதனால நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நானும் என்னோட அம்மாவும் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறோம்.